சில பேருடைய வாழ்க்கையில் மகள் வந்த நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அவருக்கு நல்ல நல்ல வாய்ப்பு வந்துருந்தாங்க. அதே மாதிரி மனைவி வந்த நேரம் மிகப்பெரிய மாறுதல்கள் கொண்டு வந்தாங்க. இது எப்படி நடக்குது? அதாங்க, 7ஆம் இடங்கிறது மனைவி. 7ஆம் இடங்கிறது மனைவி. 7 குடைவர் அப்படிங்கிற ஒரு மனைவி. மனைவிக்கான கிரகம் 7 குடைவர். இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்றது எத்தனை சதவிகிதம் மிகச்சரியாக இருக்கும்? ஐயா, இது வந்து பொதுவாக 100% சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஜாதக பலன்கள்லாம் மிகச்சரியாக இருக்கும், ஆனால் அவர் குடியிருக்கிற வீடு வாஸ்து ரீதியாக சரியில்லை, ஆனாலும் அவரை பாதிக்குமா அந்த வாஸ்து? இப்போ பாதிக்காதுங்க. அப்படி தசாபுத்தி பெயினுங்க. ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு சரியில்லாமல் இருந்து அவர் மிகச்சரியான வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தார்னா அது மாறுதல் தருமா? அது பேலன்ஸ் பண்ணுது. இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் மகள் வந்த நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அவருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துருந்தாங்க. அதே மாதிரி மனைவி வந்த நேரம் மிகப்பெரிய மாறுதல்கள் கொண்டு வந்துருந்தாங்க. இது எப்படி நடக்குது? அதாங்கய்யா, 7ஆம் இடங்கிறது மனைவிங்கய்யா. 7ஆம் இடங்கிறது மனைவி. 7 குடைவர் அப்படிங்கிற ஒரு மனைவி. மனைவிக்கான கிரகம் 7 குடைவர். மனைவிக்கான கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனுக்கு அடுத்து வரிசையாக சுபகிரகங்கள் இருக்கணும். அப்போ திருமணங்கிற விஷயத்தை இயக்குனதுக்கப்புறம் இவருக்கு பூரா வளர்ச்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் வளர்ச்சியாக இருக்கும். சரி, சுக்கிரனுக்கு பிறகு பூரா அசுப கிரகம் இருக்குது, அல்லது 7ஆம் பாவகத்துக்கு அடுத்த பக்கம் அசுப கிரகங்கள் இருக்குது. இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் கஷ்டம் வரும். சுக்கிரனுக்கு அப்புறம் வளர்ச்சி இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அல்லது 7ஆம் இடத்துக்கு அப்புறம் வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடங்கிற புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு அடுத்து சுப கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி. 5ஆம் இடத்துக்கு அடுத்து அசுப கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மைனஸ். இவ்வளோதாங்க கான்செப்ட், அவ்வளோதான். அப்போ இவங்களுடைய தசாபுத்தி எப்போ நடக்குங்கிறத தசாபுத்தி சொல்லிடும். இது எப்போ அந்த குழந்தை பிறந்து எத்தனை நாள் கழிச்சு கஷ்டம். ஒரு ஜாதத்துலங்க 5 குடையவனுக்கு அடுத்து 8 குடையவன் குழந்தை பிறந்தோன்னே ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமாங்கிறாரு. இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாரு. அதே எனக்கு இன்சூரன்ஸில் பணம் பெருசாக கிளைம் ஆகி வந்துச்சுங்கிறாரு, வழக்கு போட்டு பெருசாக வந்துச்சுங்கிறாரு. 8ங்கிறது விபத்து, 8 இன்சூரன்ஸுங்கய்யா. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அடுத்து ஒருத்தருக்கு 8ஆம் இடம் இருக்குது. இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது கேஸ் ஏஜென்சி எடுத்தீங்களா? ஆமாங்க, கேஸ் ஏஜென்சி எடுத்தேங்கிறாரு. அவருக்கு விபத்து வரல, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கேஸ் ஏஜென்சி வருது. 8ஆம் இடங்கிறது பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிறது. அதுக்கடுத்து அவருக்கு சுபர் இருக்குது. நான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் கேட்டே வரேன். இல்லைங்க, எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் நடக்கலைங்க. யோசிச்சு பார்க்கும்போது, சார் இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஏஜென்சி வந்துச்சானா? ஆமாம் சார்ங்கிற. 5 குடையவனுக்கு அடுத்து 5 குடையவனுக்கு அடுத்து செவ்வாய் இருந்தாங்க ஐயா. அந்த குழந்தை பிறந்தோடனே சொத்து வாங்கிடுவாங்க ஐயா. குழந்தை பிறந்தோடனே சொத்து வாங்கிடுவாங்க. ஒரு அம்மா ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல 5 குடையவர் இருக்காரு. 4ஆம் இடத்துல 5 குடையவர் இருக்காரு. இன்னொரு அம்மா ஜாதகத்தில் 4 குடையும் கூட 5 குடையும் சேர்ந்துருக்கான். அம்மா இந்த பையன் தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சொத்து வாங்கினீங்களான்னா? ஆமாங்கிறாங்க. அந்த 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 காரகத்துவம் வேலை செய்யுதுங்க. ஒரு ஜாதகம் நேற்று பார்த்த ஜாதகம் ஐயா. அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம், செவ்வாய் புதன் லக்கணத்திலேயே. செவ்வாய் அந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதி. புதன் 8 குடையவர். புதன் ரெட்டத்தன்மை. அந்த புதன் கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம் ட்வின்ஸுக்கான நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு ஒரு 12 வயசு தாங்க ஐயாக்கும் அந்த பொண்ணுக்கு. அம்மா இந்த வீட்டில் யாரும்மா ட்வின்ஸுன்னு கேட்டேன். இந்த புள்ள ட்வின்ஸுங்க. ஒன்று இல்லையான்னு கேட்டேன். ஆமாங்க, ஒன்று இல்லைங்க. இந்த குழந்தை 6 மாதம் குழந்தையா 7 மாதம் குழந்தையா இருக்கும்போது ட்வின்ஸாக இருக்கிற ஆண் வரிசை இறந்து போச்சுங்க ஐயா. ஐயா 20 நாளாக ஒரு இறந்த குழந்தைய அந்த அம்மா வயிற்றில் சுமந்துருக்கு. அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட், அது குழந்தை இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு 20 நாள் கழித்து அவங்க சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய டெலிவரி பண்ணி எடுத்து அந்த ஆண் குழந்தை அது இறந்துருது. இப்போ அந்த பெண் குழந்தை 12 வயசுங்கய்யா. இது எவ்வளோ ஒரு அபூர்வம் பாருங்க. அஸ்ட்ராலஜி எவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்குங்க. நான் ஒரு விவிஐபியோட இருக்கேன், நான் பேசவும் முடியல. ஒரு 10-15 நிமிஷம் அவங்க 15-20 நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன். பேசிவிட்டு அவங்க விவிஐபி கூப்பிட்றாங்க, இவங்களை கட் பண்ணவும் முடியலை. சார் 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு, என்ன சார் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை? ஏம்மா இருங்கம்மா, நான் விவிஐபியோட இருக்கேன்னு சொன்னேன் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கேட்குறேன். கேட்கும்போது பார்த்தா இந்த குழந்தை தன் கூட இருக்கும் பொழுதே தன் கூட பிறந்த சகோதரன் மரணிக்கிறான் வயிற்றுக்குள்ளேயே. சரிங்கம்மா, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அரசு வேலை கிடச்சதா? ஆமாம் சார், இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய வாரிசு வேலை எனக்கு கிடச்சிது சார் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து 2ல் சூரியன் ஐயா, அரசு வேலை வந்துடுதுங்க ஐயா. இது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டுங்க ஐயா. அது அந்த ட்வின்ஸாக உருவாகுது. ஆணொன்று பெண்ணொன்னா உருவாகுது. ஒன்று இறந்து
20 நாள் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை இருந்திருக்கு, இறந்த குழந்தை. ம் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ம் ஏன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ம். இதையும் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க ஈரோடு ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி வெளியே வர்றாங்க. எப்படி பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. கூட்டுறவுத்துறையில் இருக்கீங்களா? ஆமாம், கூட்டுறவுத்துறையில் இருக்கேங்கிறாங்க. ம் புதன் புதன் புதந்தான் இணைந்த கைகள்ங்க. இல்லை, நிறைய அபூர்வங்கள் நிறையா இருக்குங்க. இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்றது எத்தனை சதவீதம் மிகச்சரியாக இருக்கும்? ஐயா, இது வந்து பொதுவாக வந்து 100% சொல்ல முடியும். ம் அவங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கான நேரமும் இருக்கணும். இது அவங்க அவங்க அவங்களுக்கான பொறுமையும் இருக்கணும். ம் அவங்க உட்காந்து பொறுமையாகவும் கேட்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை ம் மேக்சிமம் வந்து இது இப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ம் இந்த மாதிரி இப்போ உதாரணமாக கலிஃபோர்னியாவில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது, ம். இந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்கலாம் சொல்லியிருப்போம். அதே கலிஃபோர்னியாவில் வேறு லொக்கேஷன் மாறி போனவங்களும் இருப்பாங்க. ம் ஆனால் விஷயம் ஒன்று தான். ம் விஷயம் ஒன்று தான். இப்போ குழந்தை பிறக்கும், அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, வேறு டிசீஸ் வந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் டிசீஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி. வியாதி வரும், கவனமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ம் சில நேரங்களில் இயற்கையாகவே நமக்குள்ளே வருங்க ஐயா. ம் இது பிரபஞ்சம் அனுமதிக்காமல் அது சொல்ல முடியாதுங்க. ஓ இந்த நேரத்தில் இது நடக்கும்னு நான் என்ன அறியாமலே சொல்லியிருந்திருப்பேன். ஓ அந்த நேரம் மைண்டு பயங்கரமாக ஓடி இருக்கும். ம் அது கரெக்டாக சொல்லியிருந்திருப்பேன். ம் சில நேரங்களில் எனக்கு எதுவுமே வேலை செய்யாது. ம் இது பிரபஞ்சமும் நம்மளுடைய தசாபுத்தி எல்லாமே முன்னோர்களுடைய ஆசி இதெல்லாம் இல்லாமல் சொல்ல முடியாதுங்க ஐயா. ம் நடந்தது இருக்குது, நடக்காத இருக்குங்க ஐயா. நான் சொன்னது எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. அவங்க நேரம் நம்ம நேரம் எல்லாமே கரெக்டாகணும். ஒரு குருநாதர் முதல்ல நான் போய் சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறாரு, ரெண்டாவது சொல்லும்போது அவர் ஒன்றுமே சொல்லலை. ம் இன்னொரு குருநாதர் நான் இருந்த வீடு நல்லா இருக்குன்னாரு. ம் அதே குருநாதர் இந்த வீடு சரியில்லை மாற்றுங்கன்னு சொன்னார் ம் 5 வருஷம் கழிச்சு. ம் அன்னைக்கு என்னுடைய கிரகம் போய் அவர்கிட்ட போய் உட்காந்துரும், சொல்ல விடாதுங்க ஐயா. நான் பார்த்த ஒரு ஜாதகம், நானே தவறு பண்ண ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு வேறு விதமான பலன்கள் தான் சொன்னேனே ஒழிய ஆயுளை நான் சொல்லலை. ம் ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ம் ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு. அந்த பையன் பெரிய கண்டத்துக்கு போய் தப்பிச்சு வந்தான். அந்த பையன் ஓ பெரிய கண்டத்துக்கு போய் தப்பிச்சோன்னு, ஏன் எப்படி நம்ம தப்பு பண்ணோம் ம் அந்த நேரம் சொல்ல விடாதுங்க ஐயா. ம் இது வந்து எப்படி சொல்கிறது, பிரபஞ்சம் தான் அது காரணம். ம் நம்ம தவறு இல்லை. அந்த நேரம் அது வரும், சில நேரத்தில் வராது. இப்போ நான் ஐயாவை சந்திக்க வரும்போதே ஒரு ஜாதகம் பார்த்துட்டே வந்தேன், ம் கார்லேயே ட்ராவல் பண்ணிட்டே பார்த்துட்டு வந்தேன். ம் எனக்கு ஒன்றுமே ஓடலை. ம் சார் எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஓடலை, ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்றேங்க. சரிங்க, 10 நாள் கழிச்சு கூப்பிடுங்க. ம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. எனக்கு ஒத்து வந்தால் தான் பார்ப்பேங்கய்யா, ம் இல்லைன்னா 10 நாள் தள்ளி வச்சுருவேங்க. ஓ சொல்லவே விடாதுங்கய்யா சில ஜாதகங்கள்லாம். அப்படியா? ம் 6 முறையெல்லாம் தள்ளி வச்சு பார்த்த ஜாதகம்லாம் இருக்குங்கய்யா. ம் ஒன்றுமே ஓடாது. அதே எல்லாருக்குமே, என்னுடைய குருநாதர் எல்லாருக்குமே இது இருக்கும். ம் இப்போ நீங்களே ஐயா ஒரு ஒரு அந்த அந்த காலங்களில் நீங்கள் பிஸியாக இருக்கும் பொழுது சில நாள் அன்றைக்கி நீங்கள் போட்ட செட்டில்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். உண்மை. சில நாள் அந்த நீங்கள் போட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போகும், ஃபெயிலியர் ஆகி வந்துருக்கீங்க. இது எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜோடருக்கும் இருக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதக பலன்கள்லாம் மிகச்சரியாக இருக்குது, ஆனால் அவர் குடியிருக்கிற வீடு வாஸ்து ரீதியாக சரியில்லை. சரிங்க. ஆனாலும் அவரை பாதிக்குமா அந்த வாஸ்து? பாதிக்காதுங்க. ம் அப்படி தசாபுத்தி பெயினுங்கய்யா. ம் தசாபுத்தி நல்லா இருக்குமோ ஒன்றும் செய்யாதுங்கய்யா. ம் தசாபுத்தி மோசம் பொழுது பாதிச்சிருங்கய்யா. ஓ அப்போ தான் அது வேலை செய்யுங்க. இது வீக்காக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும் அது. வெயிட் பண்ணும், ம் அது வரைக்கும் இது வெயிட் பண்ணுங்கய்யா. ம் நல்ல நேரம் வரும்போது எது செஞ்சாலும் நடக்குங்கய்யா. ம் ஒரு ஜாதகம் 11ஆம் இடத்துல ராகுங்கய்யா. ம் அவர் வீடு யார் போய் இங்கே சென்னையிலங்கய்யா, ம் யார் போய் அந்த வீட்டில் குடியிருந்தாலும் ம் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள். ம் ஆனால் அவர் எனக்கு நல்லா இருக்குங்கிறாரு. ம் அவர் நல்லா இருக்குங்கிறாரு. தென்மேற்கு மூளைக்கு அதிபதி ராகுங்கய்யா. தென்மேற்கு சவுத் வெஸ்ட் வந்து 90 டிகிரி இருக்கணும். 1.5 அடிக்கு மேலே கிராஸு, ம் 1.5 அடிக்கு மேலே கிராஸு. ஆனால் அவர் நல்லா இருக்குங்கிறாரு. ம் இது என் நண்பர் சொன்னது. ம் அவர் சொல்கிறார், அண்ணே தென்மேற்கு மூளை அவ்வளோ கிராஸுண்ணே, ம் ஜாதத்தை வாங்கி வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்க போனேண்ணே, அவ்வளோ கிராஸுண்ணே. ம் ஆனால் அவருக்கு கோடிக்கணக்கில் கொட்டிக்கிட்டு இருக்குண்ணே பணம். ம் அவர் கிரானைட் பண்ணுறாருண்ணே. ம் என்னன்னு ஜாதத்தை வாங்கி பார்த்தா 11ல் ராகுனேங்கிறார். நடக்கிறது ராகு திசை. ம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். வேற யார் இருந்தாலும் அந்த இடத்த காலி பண்ணிடுங்க. அவர் பில்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திட்டிகிட்டு இருந்தார் அன்னைக்கு. ம் இப்படிலாம் அவங்க கட்டி கொடுக்கலாமா, ஒரு வீட்டை வந்து வாஸ்து தப்பாக கட்டி கொடுக்கலாமா, இப்படி கட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்ன சொல்கிறீங்கன்னு. அப்புறம் ஜாதத்தை வாங்கி பார்த்துனே 11ல் ராகுனே, ம் ஜாதகம் கரெக்டுனே, அப்போ வாஸ்து கூட அவங்க தசாபுத்தி வேலை செய்யுதுனேங்கிற. ம் இது நானும் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேங்க. வாஸ்து மோசமான இடத்துல இருப்பாங்க, பயங்கரமாக யோகத்தில் இருக்குங்கய்யா. அவங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட்டாக இருக்கும். அது மாறும் பொழுது தான் பாதிப்பை தருதுங்க. இப்போ ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு சரியில்லாமல் இருந்து
அவர் மிகச்சரியான வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தாருன்னா அது மாறுதல் தருமா? அது பேலன்ஸ் பண்ணுங்கய்யா. காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் யாரோ ஒரு ஆள் பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு அங்கே இருக்க விட அவங்களுக்கு அந்த அவங்களுடைய தசாபுத்தி. இப்போங்கய்யா ஒருத்தருக்கு 8 தசை நடக்குது. சூரியன் வந்து அவருக்கு 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக சிம்ம லக்னம் சிம்ம ராசி பெரிய வீடு கட்டும்போது பிரச்சனை வந்துருக்கு ஐயா. ஒரு சிம்ம லக்னம் சிம்ம ராசி பெருசாக வீடு கட்டினா பிரச்சனை வருங்க. கட்டக்கூடாதா? சிங்கங்கிறது கொகைங்கய்யா. சிங்கங்கிறது கொகை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும். கொகை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும். அது தோசை ஒன்றும் செய்யாது. இவர் பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிக்கிறார். நடப்பே சூரிய திசை பூரா தெருவு கொண்டு வந்துருச்சுங்கய்யா. அதே ஒருத்தர் சூரிய திசை நடக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. சாதாரண ஒரு சந்துக்குள்ளே இருக்காரு. கொகை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காரு. பெரிய லெவலில் யோகம் செய்யுதுங்கய்யா. பெரிய லெவலில் யோகம் செய்யுது. எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யலைங்கிறாரு. சார் உங்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல, பொதுவாக 4ல் சூரியன் இருந்தால் கொகை மாதிரி வீடு. அப்போ 4க்கு நேரம் ஆப்போசிட்டு 10ஆம் இடம். தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் பிரம்மாண்டமாக வீடு கட்டி போனீங்கன்னா சிக்கலாகும்னு. தம்பி இடையில விட பெருசாக வீடு கட்டினேன், ஒரு பிரச்சனையாச்சு, இந்த வீட்டுக்கே வந்துட்டேன், இந்த வீடு நல்லா இருக்குன்னு இங்கே வந்து உட்காந்தேன், இப்போ தொழில் நல்லா தான் தம்பி இருக்குங்கிறாரு. நீங்கள் இப்படி இருக்கேன்னு பெருசு பெருசாக வீடு வெளியில் வச்சுருக்காருங்க. அதில் போய் குடியிருக்கல, அவர் இதில் குடியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் சூரியன் தாங்க. அப்போ அவங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருந்தாலும் வாஸ்து நல்லா இருந்தால் அந்த வீடு பேலன்ஸ் பண்ணுது. அவங்களுக்கு வந்து தசாபுத்தி நல்ல யோகமாக இருந்து வாஸ்து தப்பான வீட்டில் இருந்தாலும் இந்த தசாபுத்தி பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தசாபுத்தி முடியும் பொழுது அடுத்து மோசமான தசைகள் வரும்போது இது பாதிச்சிடும். இப்போ நல்ல யோகமே இல்லை, ஆனால் வாஸ்து அருமையான வீட்டில் குடியிருக்காரு. அவர் லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க ஐயா. அவர் அன்றாட தேவைகளுக்கும் அந்த மாத வருமானம் பிரச்சனை பண்ணாதுங்க ஐயா. ஆனால் பொதுவாங்கய்யா அவங்க இந்த இவ்வளவு காலம் இவ்வளோ இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிற ஆல்ரெடி கிரகம் ஃபிக்ஸ் பண்ணிதாங்கய்யா. இத்தனை வருஷம் 10க்கு 10 ரூமில் அவர் உள்ளே இருக்கணும்னு, சிறையில் இருக்கணும்னு கிரகம் ஃபிக்ஸ் பண்ணிடுதுங்க. வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமானது ஒருத்தரில் வாழ்க்கையில்? நம்மளுடைய உடல் எப்படிங்க அதே மாதிரி தாங்கய்யா வாஸ்து. நம்மளுடைய சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது இல்லைங்கய்யா. காஸ்மிக் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வேணுங்கய்யா. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியுங்க. அது இல்லாமல் வாழ முடியாதுங்கய்யா. அதனால வாஸ்து ரொம்ப முக்கியங்கய்யா. நம்ம உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் செயல்பட முடியாது இல்லைங்கய்யா. அதே மாதிரி தான் வாஸ்துங்கய்யா. காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரணும், அவ்வளோதாங்க. இது இல்லைங்கும் போது தான் பிரச்சனை வருதுங்கய்யா. வாஸ்து அமைப்பில் இந்த விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், இது இருந்தால் மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொதுவாங்கய்யா 4 மூலையும் கார்னர் கரெக்டாக இருக்கணும் ஐயா. எந்த பக்கமும் கிராஸ் இருக்கக்கூடாது. 4 மூலை திசைகளும் நல்லா இருக்கணும். மேக்சிமம் ஒரு கிரவுண்டு லேண்டில் வீடு கட்டுறது தான் உத்தமங்க ஐயா. அப்படியா? ஒரு கிரவுண்டு அதுக்கு மேலே 60க்கு 40 கட்டலாம். பல பேர் ஏக்கர் கணக்கில் கட்டுறாங்களே, அதெல்லாம் இருக்குங்க. மேக்சிமம் சராசரி மனிதர்களுக்கு 60க்கு 40. இந்த 2.5 சென்ட் 1 சென்ட் இதெல்லாம் வாஸ்து வேலை செய்யாதுங்க. ஓ, அதான் கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருக்கும்போது வேலை செய்யாதுங்க. சில வீடு பார்த்தீங்கன்னாங்க அகலம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கும். 10 அடி அகலம் இருக்கும், 80 அடி நீளத்துக்கு இருக்கும். கரெக்ட். அப்போ இவங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி வேலை செய்யாது. அப்போ இவங்க என்ன செய்யணும், நடுமுற்றம் வச்சு கட்டிக்கிறணும். அப்போ நடுமுற்றம் வச்சு கட்டும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச காஸ்மிக் வீட்டுக்குள்ள வரும், இல்லைன்னா வராது. இது மாதிரி இருக்கணும். 4 மூலையும் சரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெற்கும் கிழக்கும், அதாவது வடக்கும் கிழக்கும் வந்து தாழ்வான பகுதியாக இருக்கணும். இந்த லேண்டோட அமைவே இப்படி இருக்கணும். தென்மேற்கு மூலையில் போர்வெலோ கிணறோ அது மாதிரி வரக்கூடாது. நிறைய நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குங்க ஐயா. வாசலில் 1-2 விதி இல்லைங்கய்யா. அது போக குழிப்பொருத்தம்னு ஒன்று இருக்கு. அதாவது 3 அதாவது 3x3ங்கய்யா, 9 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு குழி கணக்குன்னு இருக்குங்கய்யா. அதில் யானைமனை, கழுதமனை, கருடமனை, நம்ம கடைசியாக கூட அதை பேசியிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்குங்க ஐயா. இது வந்து ஆதி காலத்தில் கோயில்களுக்கு பார்த்தது ஆயாதி பொருத்தம்னு அதுக்கு பேர். இதைகளை மீறி செய்யும் பொழுது கடுமையாக பாதிக்குது. வாஸ்துல நிறையா இருக்குங்க ஐயா. இல்லை, வீட்டுக்கு நடுவில் இந்த ஸ்பைரல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுன்றாங்களா, அது உண்மையா? பொதுவாக சுழல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுங்க ஐயா. வீட்டில் அலுவலகத்தில் எதிரிமேவா இல்லை வீட்டில் பொதுவாக சுழல் படிக்கட்டு வைக்கக்கூடாதுங்க. எங்கே அலுவலகம் வீடு மேக்சிமம் வைக்கக்கூடாதுங்க. படி வந்து பிரதட்சணமாக இருக்கணும், அப்பிரதட்சணமாக இருக்கக்கூடாது. பிரதட்சணம்னா வலது பக்கம் சுற்றி ஏறுறது, அப்பிரதட்சணம்னா இப்படி இடது பக்கம் சுற்றி ஏறுறது. இது மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடாது. மனைகள் அமையக்கூடாது. அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்துடும். படிக்கட்டு உடஞ்சாலே பிரச்சனைங்க ஐயா. ஒரு நம்ம ஓயமாரில் ஒரு இடம் போய் பார்க்க போயிருந்தோம். ஸ்டெப்ஸ் பூரா டேமேஜ். அவர் ஒரு பிரபல இயக்குனருடைய வீடுங்க ஐயா. அவருடைய ஒரு பிரபல இயக்குனர் அவருடைய வீடு.
நம்ம விஜய் ஐயா வச்சு கூட படம் எடுத்திருக்காரு, படம் இயக்கம் பண்ணியிருக்காரு. சரி. அவருக்கு பூரா ஸ்டீல் பிளேட்டுங்க ஐயா. இப்போ இங்கேருந்து பூரா ஸ்டீல் பிளேட்டுங்க ஐயா. இதனால தான் அது படிக்கட்டு உடஞ்சிருக்கு, தொழில் இல்லாமல் இருக்காங்களானே. யாருக்கா ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டீல் பிளேட் ஆச்சுன்னா பிரபல இயக்குனர் வீடுங்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஐயா வச்சு அந்த படம் எடுத்தார். ஒரு 10 வருஷத்துல வந்த படம் அவங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டு, இப்போ தொழில் இல்லாமல் இருக்கா. ஆமாம், தொழில் இல்லாமல், அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் காம்பவுண்ட் உடஞ்சா அதை வச்சு சொல்லலாங்க ஐயா. அந்த வீட்டோட எந்த மூளை கிராஸ் இருக்கோ அதை வச்சு பலன்னு சொல்லலாங்க ஐயா. அந்த வீட்டோட மனையோட டிராயிங் வச்சு இவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க ஐயா. இந்த மனையோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க பேர் என்ன, எந்த நபர்களால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஐயா. ஜாதக கட்டம், வாஸ்து எல்லாம் ஒன்றா வேலை செய்யும். ஆதார் கார்டு முதற்கொண்டு, செல்ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே வேலை செய்யும். ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க, உண்மையா? அது எப்படி வைக்கணும், வைக்கலாங்க ஐயா. அது எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு கணக்கு இருக்குங்க ஐயா. எந்த பகுதியில் வைக்கணும். இப்போ வடகிழக்கு மூலையில் ஒரு டோரை வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் டோர் வைக்கக்கூடாது, அது தரக்கூடாது. அது மாதிரி இப்போ வடக்கு பக்கம் வாசல் வச்சா தென்கிழக்கு பக்கம், தெற்கு கிழக்கு பகுதியில் டோர் வைக்கலாம். இதே கிழக்கு அக்கணியில் டோர் வைக்கக்கூடாது. தெற்கு அக்கணியில் வைக்கலாம், கிழக்கு அக்கணியில் வைக்கக்கூடாது. இப்படி நிறையா இருக்குங்க. வைக்கலாம். 2 வாசல் வச்சவங்களா இருக்காங்க ஐயா, 4 பக்கம் வாசல் வச்சவங்களா இருக்காங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, நம்ம ஜவஹர்லால் நேரு அலகாபாத், அவர் பங்களா பாருங்கய்யா, சுற்றி 4 பக்கம் ரோடு. அதனால இந்தியாவே ஆண்டாருங்க ஐயா. இந்தியாவே ஆண்டார். 2 பக்கம் ரோடு உள்ள ப்ராப்பர்ட்டி, அதோடைய மதிப்பு வேறங்க ஐயா. 3 பக்கம் ரோடு இருக்கும் சில வீடுகளுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. 4 பக்கம் ரோடு உள்ள வீடுகள்லாம் இருக்குது. இந்த 4 பக்கம் ரோடு உள்ள வீடுகள்லாம் பெரிய விவிஐபிங்க. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றியே அந்த ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குங்க, காஸ்மிக். மக்கள் பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வண்டி வாகனம் போகும், ஆகிட்டே இருக்குங்க. வீட்டினுடைய நுழைவாசல் எந்த திசையை நோக்கி இருக்கிறது சிறப்பு? அவங்க ஜாதகப்படின்னு ஒன்று இருக்குங்கய்யா. இதுக்கு பொது விதி இல்லை. இது பொது விதி இல்லைங்க, ஜாதகப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுலேயே இந்த நிலப்படி வைக்கிறதே ஃபஸ்ட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், இப்படி காம்பினேஷனில் வரும். இது சந்திர மூலையில் வைக்கிறது பெஸ்ட்டுங்கய்யா. சந்திரன் தான் குபேரங்கய்யா. சில பேருக்கு புதன் மூலையில் வாசல் வைக்கணும். புதன் வலுத்தவங்களுக்கு புதன் மூலையில் வைக்கணும். புதன் மூலைங்கிறது நடுப்பகுதிங்கய்யா. புதன் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் இருக்குங்கய்யா. இயற்கையாகவே அவங்களுக்கு அமையுங்கய்யா. அவங்களுடைய ஜாதகம், வாஸ்து எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி போய் அமையும். இப்போ நான் இருக்கிற வீடு வந்து புதன் மூலையில் வாசலுங்கய்யா. இருந்தது வந்து சூரிய மூலையில் வச்சுருக்கு. அது கடுமையான பாதிப்பை கொடுத்துச்சுங்க. சூரிய மூலையில் வச்சு பாதிப்புங்கய்யா. எனக்கு சூரியன் 12ஆம் இடத்துல. 2 பக்கம் டோரை மாற்றி வச்சேன், வேலை செய்யலை. அப்புறம் தான் வாஸ்து ஒவ்வொன்றா இதை எடுத்து பயிற்சி பண்ணாதுங்கய்யா. இப்போ பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆயிரக்கணக்கில் ஃப்ளாட்டுகள் கட்டி விற்கிறாங்க. இந்த வீடுகள் எல்லாம் வாஸ்து வந்து எப்படி சரி பார்க்கறது ஐயா? பொதுவாக 2 ஃப்ளோருக்கு மேலே போயிடுச்சுன்னா வாஸ்து வேலை செய்யாதுங்க ஐயா. 2 ஃப்ளோருக்கு மேலே 3 ஃப்ளோருக்கு மேலே போயாச்சுன்னா காஸ்மிக் எப்படியா இருந்தாலும் வந்துடுங்க ஐயா. காஸ்மிக்கு எப்படியா இருந்தாலும் வந்துடும். இப்போ 10வது மாடி கட்டுறதுக்கு அப்புறம் யாராவது மறைக்க முடியுங்களா ஐயா? சன்லைட்டை மறைக்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் வந்துடுங்க. ஆனால் குழந்தை பேருக்கும் தாம்பத்திய உறவுக்கும் அது பாதிப்பு தருதுங்க ஐயா. தருது. ஆமாம். ஒருத்தவங்க வந்து 8 ஃப்ளோருக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைய உண்டாகலைங்கய்யா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்காதீங்க, கீழே வேறு ஏதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்ச நாள் இருங்க. குழந்தை உண்டானதுக்கப்புறம் பாருங்கன்னா, அதுக்கப்புறம் குழந்தை உண்டானதுக்கப்புறம் தான் அதுக்கு திருப்பி அந்த வீட்டுக்கு போனாங்க ஐயா. இது வந்து குழந்தை பேரை தடுக்கிறது. ஆனால் எர்த்தோட தொடர்பே இல்லை. 4 ஃப்ளோருக்கு மேலே 8 ஃப்ளோருக்கு மேலே போய் இப்படி இருக்கிறாங்க. நிறைய அடுக்குமாடியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஐயா. இவங்க தான் IVF டெஸ்ட் பேபிக்கு போகிறாங்க. சொன்னேன் இல்லைங்க, ஒரு ஜாதகம் ட்வின்ஸாக பிறந்திருந்தது. அவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபி தான் அந்த குழந்தை. டெஸ்ட் பேபியில் உண்டானது தான். இவங்கெல்லாம் அடுக்குமாடியில் இருக்காங்க ஐயா. அடுக்குமாடியில் இருக்கிறது வந்து வாஸ்து 100% வேலை செய்யாது. ஆனால் 4 ஃப்ளோருக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்யாது. காஸ்மிக் எப்படியா இருந்தாலும் பக்கத்து பில்டிங் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, மேலே உயரமாக இருக்காங்க, வரும். ஆனால் அந்த குழந்தை பேருக்கு பாதிப்பு இருக்குது. யார் எந்த வீட்டில் இருந்தாலும் பொதுவாக சந்திராஷ்டம தினம் அன்றைக்கி ஜாகிரதையாக இருக்கணுன்றாங்க. எதனால் எல்லாரும் சந்திராஷ்டமம் அன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் ஐயா? சந்திரன் வந்து மனோகாரகன்னு பேர், அவர் தான் குபேரன்னு பேர். அவர் நம்ம ராசிக்கு, பிறந்த கால ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகும் பொழுது சலனம் ஏற்படும். அவர் தான் இயக்கத்துக்கே சந்திரன் தான். அது 8ஆம் இடத்துக்கு போகும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா டென்ஷன் ஆகும். சந்திரன் மனசு டென்ஷன் ஆகும். அவருடைய பலம் நமக்கு கிடைக்கல. தாராபலம் சந்திரபலம்னு சொல்கிறாங்க, அது நமக்கு கிடைக்கல. அதுக்காக தான் சந்திராஷ்டம நாளில் கவனமாக இருங்க, யார்ட்டையும் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லை, சந்திராஷ்டம அன்னைக்கு கூடுமான வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசுறதை தவிர்த்துறது நல்லதா?
தவிர்த்துறது நல்லதுங்கய்யா. நான் மேக்சிமம் சந்திராசிரமம் ஜாதகம் பார்க்கறது இல்லை. இப்போ என்னை விதி வந்து பார்க்க வைக்கிது, வேற வழி இல்லை. நான் என்ன பண்ணுறேன், வெளியூர் போயிடுறேன், ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போயிடுவேன், ஆசனூர் பகுதிக்கு போயிடுவேன். முதல்லலாம் கொல்லூர் போயிட்டு இருந்தேன், இப்போ நேரம் இல்லை. ஏதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க தான் போகிறேன். முதல்ல சந்திராசிரமத்துக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஆமாங்க, கொல்லூர் போயிடுவேன். 3 நாள் கொல்லூரில் தான் இருப்பேன். கொல்லூர் அம்மா அங்கே தான் 3 வேளையும் காலையில் மாலை நேரமாக அங்கே தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் சந்திராசிரமம் முடிகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புவேன் நான். அப்படிலாம் இருந்தேன். இப்போ வேலைப்பளு அதிகமானதுனால போக முடியல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் எங்கேயா ஆசனூர், அங்கே அந்த ஆசனூரில் அங்கே அந்த பகுதியில் நிறையா ரெசார்ட் இருக்குது, அங்கே போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஆனைக்கட்டின்னு கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே போய் இங்கே உட்காந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா ஜாதகமே பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியேறிடுவேன். அப்படி இருந்தால் 2-3 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்குமா சந்திராஷ்டமம்? ஆமாங்கய்யா, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அன்றைக்கி தங்கியே வரேன். அப்படியா? அதனால் என்ன ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேங்க. யார்ட்டையும் பேச மாட்டேன். நானே என் நண்பர் 2 பேர் தான் இருப்போம். சந்திராசிரமத்தன்னைக்கு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருமே பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா. 3ஆவது போய் ஆக்சிடென்ட் ஆச்சுட்டேன் இல்லைங்கய்யா. நான் வேண்டான்னு சொல்கிறேன், அவர் கேட்கல. 3ஆவது போய் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. நன்றிங்க.